அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். கோம்பனாற்கொல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதையாய் அறிவுராய் அம்பரும் ஊடரத் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய். செம்போர் கழலடி செல்வ பலதேவா உம்பியும் நீயும் உறங்கெலோரெம்பாவா. முந்தைய பாசுரத்தில் நந்தகோபனின் இல்லத்தே வாசலில் நின்றபடி மாளிகை உள்ளே புக வாசல் காப்போனின் அனுமதியை கோரினார்கள் ஆய்ச்சியர்கள். பின்னர் உள்ளே புகுந்த அவர்கள் நந்தகோபர், யசோதை, கண்ணன், பலராமன் என அனைவரையும் துயில் எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தில் உடலுக்கு காப்பாகும் துணிமணிகள், உயிருக்கு தேவையாகும் தண்ணீர், உரமூட்டும் உணவு என உயிர் வாழ அவசிய தேவையான அனைத்தையும் வேண்டியன வேண்டியபடி தானமாக வழங்கும் வள்ளல் ஸ்ரீ நந்தகோபர் எங்கள் அனைவருக்கும் தலைவராக திகழ்பவர். அப்படிப்பட்ட நந்தகோபரே, நீங்கள் முதலில் துயில் எழ வேண்டும். வஞ்சி கொம்பு போன்ற மாதர்களுக்கு எல்லாம் முதன்மையானவளாக திகழ்பவளே, இந்த குலத்துக்கு மங்கள தீபம் போல் விளங்கும் எங்கள் தலைவி யசோதை பிராட்டியே, பள்ளி உணர்ந்து நீ எழுவாயாக. ஆகாயத்தை இடைவெளியாக்கி கொண்டு உயர வளர்ந்து அனைத்து உலகங்களையும் அளந்து அருளிய தேவாதி தேவனே, இனியும் கண்மூடி துயில் கொள்ளாமல் விரைந்து எழு. சிவந்த பொன்னால் செய்த வீரக்கழல் அணிந்துள்ள திருவடியை கொண்ட பலராமனே, நீயும் உன் தம்பி ஆகிய கண்ணனும் உறங்காது துயில் கலைந்து எழுந்திடுக என்றார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். இதில் வரிசையாக நந்தகோபர், யசோதை, கண்ணன், பலராமன் என நால்வரையும் துயில் எழுப்புகிறார்கள். கண்ணனுக்கு பாதுகாப்பாக ஒரு புறம் நந்தகோபரும் மறுபுறம் பலராமனும் படுத்துக் கொள்வாராம். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே என்றபடி இருக்கும் எங்களுக்கு அம்பரமும் தண்ணீரும் சோறுமாக உள்ள கண்ணனை எமக்கு தந்து எங்கள் குறையை போக்கும் சுவாமி நீரன்றோ என்று நந்தகோபரை இந்த பெண்கள் எழுப்புகிறார்களாம். திருவெம்பாவை பாடல் 17. செங்கன் அவன்பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலகத் கொங்கு உன் கருங்குழலி நத்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியாட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழப் பங்கையப் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். தேன் சிதறும் பூக்களைச் சூடிய கருங்கூந்தலைக் கொண்ட பெண்ணே, செந்தாமரை கண் கொண்ட திருமால், நான்முகன் மற்றும் தேவர்கள் எல்லாம் இணைந்தும் தர முடியாத பரவசத்தை, இன்பத்தை வழங்க இதோ நம் தேவாதி தேவனான ஈசன் தர வந்து கொண்டிருக்கின்றான். வீதி உலா வந்து வீடுகள் தோறும் எழுந்தருள வந்து கொண்டிருக்கின்றான். சிவந்த தாமரை போன்ற குஞ்சித பாதமாம் அவன் திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சப்பரம் ஏறி வருகின்றான். அழகிய கண்களை கொண்டவனும் அடியார்களுக்கு விருப்பமான அமுதானவனுமான நம் ஈசனை வணங்கி நலன்கள் பெற விரைந்து வா பெண்ணே. ஈசனை தரிசிக்க வரும் பெண்ணே, தாமரை மலர்கள் மலர்ந்து கிடக்கும் இந்த தடாகத்தில் நீராடி ஐந்தெழுத்தை ஓதியபடி அவனுக்காக காத்திருப்போம். அன்புக்கு மயங்கும் அவன் நமக்கு சேவகம் செய்யவும் கூடியவன்.
அன்பைத் தவிர வேறெதையும் எதிர்பார்க்காத நம் தலைவனை கூடி வழிபடுவோம் வா தோழி. அருமையான மார்கழி அதிகாலை பொழுது. இது தேவர்களுக்கு ஈசனை ஆராதிக்கும் வேலை கூட. இந்த நேரத்தில் இப்படி சோம்பல் கொண்டு உறங்குகின்றாயே, நமக்காக நம் ஈசன் கிளம்பி வீதி உலா வந்து கொண்டிருக்கின்றான் பார். நமக்கு சேவகம் செய்யவே விரைந்து வரும் நம் தலைவனை எதிர்கொண்டு வரவேற்பதுதானே முறை. அதை விடுத்து தூக்கம் எனும் வலையில் சிக்கிக் கொண்டிருக்கலாமா? எத்தனை தேவர்கள் இணைந்தாலும் தர முடியாத அற்புத பேரானந்தத்தை தரக்கூடியவன் நம் ஈசன். அவனை தரிசிக்க எழுந்து வா தோழி என்கின்றது இந்த பாடல். ஒரு பிரம்மனின் ஆயுளுக்குள் 5,40,000 இந்திரர்கள் பிறந்து மறைந்து போகின்றார்கள். திருமாலின் ஆயுளுக்குள் பல லட்சம் பிரம்மன் வாழ்ந்து மறைகின்றார்கள். அதேபோல் ருத்ரனின் ஆயுளுக்கும் பல லட்சம் திருமால் மறைந்து போகிறார்கள். ருத்ரர்களும் வந்து மறைந்து போக சிவம் நிலைத்து சகலத்தையும் கவனித்து வருகின்றார். என்றுமே அழிவில்லாத நம் தலைவன் தொண்டர்களின் சேவகனாக விளங்கி வருபவன். அவனுக்கு கால அளவுகள் இல்லவே இல்லை. என்றும் எங்கும் நிறைந்திருக்கும் சிவம் அன்புக்கு ஏங்கும் தன்மை கொண்டது. காலங்காலமாய் தவம் இயற்றிய ஞானிகளுக்கு வராத சிவம், பல யாகங்கள் பூஜைகள் செய்த ரிஷிகளுக்கு வராத தெய்வம், நமது அடியார்களுக்கு தொண்டு செய்த எளிய மக்களை நோக்கி ஓடி வந்துள்ளது. உம்மால் ஆகக்கூடிய காரியம் ஒன்று உண்டு என்று நாயன்மார்கள் பலரின் வீடு தேடி ஓடி வந்துள்ளது. அதுதான் சிவம். எளிய வழி வந்த நம் ஆதி சிவம் எப்பொழுதும் அன்பு கொண்டவர்களை ஆட்கொண்டு வந்தே உள்ளது. அதற்கு நல்ல உதாரணம் வந்தியம்மை என்னும் பிட்டுவிற்ற மூதாட்டியை சொல்லலாம். மாணிக்கவாசரை சுடுமணலில் மண்டியிடச் செய்து தலையில் கல்லை சுமக்கச் செய்த அரிமர்த்தன பாண்டியனின் அடாத செயலுக்கு ஈசன் கோபம் கொண்டான். வைகையை கரை புரண்டோடச் செய்தான். மதுரை வெள்ளத்தில் மூழ்க வீட்டுக்கு ஒருவர் வைகை வெள்ளத்தை அடைக்க வேண்டும் என பாண்டியன் அறிவித்தான். மாணிக்கவாசரின் பெருமையை உலகறியச் செய்யவும் அரிமர்த்தனின் அறியாமையை உணர்த்தவும் மதுரைக்கு இறங்கி வந்த தெய்வம் நேராகச் சென்றது வந்தியம்மை வீட்டுக்குத்தான். ஏன் தெரியுமா? பிள்ளை பேறு இல்லாத அந்த பெருமாட்டி மதுரையம்பதி சொக்கநாதனையே பிள்ளையாக கருதி வழிபட்டு வந்தாள். அவளுக்கான கடனை தீர்க்கவும் அவளுக்கு சேவகம் செய்ய கருணை தெய்வம் ஓடி வந்தது. அழகான இளைஞனாக வந்தியின் வாசலுக்கு வந்த சிவம் கூலி கொடுத்து ஆள் கொள்வாருண்டோ என்று கூவியது. எத்தனையோ செல்வர்கள் இருக்க இந்த ஏழையை தேடி வந்திருக்கின்றாயே அப்பா, மண்ணின் ஆணைப்படி வைகையை அடைக்க எனக்கு ஆள் வேண்டும்தான், ஆனால் கூலி தர என்னால் பொருள் ஏதும் இல்லையே என்றாள் வந்தியம்மை. சரி, வேறு என்னதான் தருவாய் என்றது சிவம். நான் இன்று விற்க இருக்கும் பிட்டில் கொஞ்சம் தருவேன், சம்மதமா என்றாள் கிழவி. ஆஹா, நீ வேறு ஏதும் பொருள் கொடுத்து அதை நான் கொண்டு போய் உணவை சமைப்பதை விடவும் இது எளிது, நீ அதையே கொடு என்றார் ஈசன். அதிலும் ஒரு சிக்கல், முழு பிட்டை நான் விற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்வேன், உதிர்ந்தவைகளையே உனக்கு கொடுப்பேன் என்றாள் கிழவி. பிட்டை உதிர்க்க வேண்டிய சிரமமும் எனக்கில்லை, அப்படியே கொடு என்றது சிவம். விளையாடல்களின் தலைவனான சிவம் அந்த கிழவியிடமும் தனது லீலையை தொடர்ந்தது. அன்று அவித்த அத்தனை பிட்டுக்களும் உடைந்தே வந்தது. இன்று ஈசன் விதித்தது பட்டினிதான் போலும் என்று எண்ணிய வந்தி அத்தனை பிட்டுக்களையும் ஈசனிடம் அளித்து விட்டார். அந்த அன்புக்கு உரிய ஈசன் அவளையும் தன்னுள் இணைத்து கொண்டார். காலந்தோறும் அவளை மறவாதிருக்க மதுரையம்பதியில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை என்ற விழாவை ஆவணி மூலத் திருவிழாவில் உருவாக்கினார். அவள் வாழ்ந்த வீடு இன்றும் வந்தியம்மை ஆலயமாக உள்ளது. ஒருவாய் பிட்டுக்கு முக்தியும் ஆராதனையும் அளித்த ஈசன் நம் எல்லோருக்கும் இனியவன்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.